ஐயனார் துணை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு அவர்கிட்ட போயிட்டு சொல்கிறாரு, அவங்க என்னெல்லாம் சந்தாவுக்கு பண்ணுறதா சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே நாங்கள் பண்ணுறோம். சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு உங்களால் கல்யாணம் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக அவங்களோட மனைவியை பார்க்குறாங்க. அவங்களும் சந்தாவுக்கு இவரைத்தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சந்தா கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்க மாட்டா. அதனால் இவங்க சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே சந்தாவை கூட்டிகிட்டு போனால் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்லேயே ஒத்துக்கிட்டாங்க, அதனால் எங்களுக்கு எந்த மறுப்பும் இல்லை. ஆனால் சொன்ன மாதிரி 6 மாதத்துக்குள்ளே சந்தாவை கூட்டிகிட்டு போகணும். எப்படி சொன்னீங்களோ அப்படி கூட்டிகிட்டு போனோம். ஆனால் அதை விட்டுட்டு எங்களை ஏமாற்றணும்னு நினச்சிங்கன்னா அந்த 6 மாதம் முடியுதோ இல்லையோ சந்தாவுக்கும் நாங்கள் பார்த்து வச்சுருக்கிற மாப்பிள்ளைக்கும் தான் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சோழன் இருந்துட்டு நாங்கள் சொன்ன மாதிரி சந்தாவை எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் கல்யாணம் செஞ்சு வைக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவுக்கு எங்ககிட்ட இப்படியே சொல்லிட்டு அந்த பக்கம் நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் அவங்கக்கிட்ட ஒரு பேப்பர்லேயும் சைனை வாங்கிக்கிறாங்க. சந்தா கிட்ட போயிட்டு சேரன் இருந்துட்டு, நீ எதுக்காகவும் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமாகவே நான் உன்னை கூப்பிட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சந்தாவை சமாதானம் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.